வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நிலவேம்பு கஷாயத்தினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். சிறந்த நோய் எதிர்ப்பு தன்மையை நமக்கு அளிக்கிறதுல நிலவேம்பு கஷாயம் முக்கிய பங்கு வகிக்குது. வயிற்றில் புழு இருக்கிறதால அவதி அடைந்து வருபவர்கள், சளி அல்லது காய்ச்சலால் அவதி அடைந்து வருபவர்கள் நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா உடனடி தீர்வு அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற நீண்ட கால நோய்களுக்கு நிலவேம்பு கஷாயம் தீர்வளிக்கிறது. ஸோ நிலவேம்பு கஷாயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நோய்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் நிலவேம்பு கஷாயம் தடுக்கிறது அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சரும தொற்றுகளுக்கு தீர்வளிக்கிறது நிலவேம்பு கஷாயம். நம் ரத்தத்தில் கிருமிகள் ஊடுருவினால் அதனுடைய தாக்கம் நம்மளுடைய சருமத்தில் தெரியும். அரிப்பு, சொரியாசிஸ், தடிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். ஆனால் நிலவேம்பு கஷாயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கெட்ட வாடைக்கு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அழிக்கப்படும். அதனால தான் சரும பிரச்சனைகளுக்கு நிலவேம்பு கஷாயத்தை ஆயுர்வேத மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் தானாகவே அழிக்கப்படுவதால் நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கொள்ளும் போது அழிக்கப்படும் பொழுது சருமம் நமக்கு எந்த விதமான அரிப்போ, சொரியாசிஸோ, தடுப்போ எதுவுமே இருக்காது. முகப்பொருட்கள் தோன்றுவதோ, சருமம் சுருக்கம் அடைவதோ, கண் கருவளையங்கள், கரும் புள்ளிகள் என எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம் பெறுவதற்கு, சரும தொற்றுகளுக்கு தீர்வளிப்பதற்கு நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துக்கொள்ளலாம். நிலவேம்பு கஷாயம் ரத்தத்தை சுத்திகரிக்கும். நம் ரத்தத்தில் கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் போன்றவை இருக்கிறதால ரத்த சிகப்பு அணுக்கள் குறைய தொடங்கும். அதன் காரணமாக ஆக்சிஜன் நமக்கு சப்ளை ஆகாது. ஸோ நம்மளுடைய உடல் சோர்வடைய ஆரம்பிச்சிடும். நமக்கு மயக்கம் வரும், தலைவலி, உடல் சோர்வு ஏற்படும், ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய இந்த நோயினுடைய அறிகுறிகள் தான் இது எல்லாமே. ஆனால் நிலவேம்பு கஷாயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிருமிகள் நமக்கு அழுக்குகள் இதெல்லாமே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் முறையாக சுத்திகரிக்கப்படுவதால் கிருமிகள், பாக்டீரியாக்கள் ரத்தத்தில் இருக்காது. ஸோ அதனால ரத்த சிகப்பணுக்களினுடைய கவுண்ட் கரெக்டான அளவில் இருக்கும். ரத்த சிகப்பணுக்களினுடைய கவுண்ட் கரெக்டாக இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் அதோடைய லெவலும் மிக கரெக்டான அளவில் இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்வதால் ஒரு புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்பட ஆரம்பிப்போம். அதனால் அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையினுடைய அறிகுறிகளான மயக்கம் வருவது, தலைவலி வருவது, தலை சுற்றல் ஏற்படுவது, சோர்வு அடைவது என எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நிலவேம்பு கஷாயம் உறுதுணையாக இருக்கும். கல்லீரல் பலமடையும் நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துக்கொள்ளும் போது. நாம நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரல்ல புதிய செல்கள் உருவாகும் மற்றும் கல்லீரல் பலப்படும். கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு கல்லீரல் சுத்தமடைய ஆரம்பிக்கும். கொழுப்புகள் அதிகமாக சேரக்கூடிய உறுப்பு கல்லீரல் தான். ஸோ அப்போ கல்லீரல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் சேராம பாதுகாக்கிறதுக்கும், கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி அதே போல நச்சுக்கிருமிகள் கல்லீரலில் இல்லாமல் உருவாகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும், நச்சுக்கிருமிகளை வெளியேற்றுவதற்கும், கல்லீரலை பலமாக வைத்துக் கொள்வதற்கும் நிலவேம்பு கஷாயத்தை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் கல்லீரலுடைய செல்கள் புதுப்பிக்கப்படும், நாமளும் ஆரோக்கியமாக இருப்போம். ரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு பிளட்ல நம்ம ரத்த சர்க்கரையினுடைய அளவு, அதாவது சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த சுகர் ப்ராப்ளத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துக்கொள்ளலாம். நிலவேம்பு நம்மளுடைய உடல்ல வளர்சிதை மாற்ற நடவடிக்கைகளை மேம்படுத்தும். அதாவது மெட்டபாலிசத்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். மெட்டபாலிசம் நடவடிக்கைகளில் சிறப்பாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல்ல சர்க்கரை துரிதமாக உறிஞ்சப்படுவது குறைய ஆரம்பிக்கும். அதனால அதனுடைய எதிரொலியாக ரத்த சர்க்கரையினுடைய அளவு நமக்கு கண்ட்ரோல் வரும். ஸோ நம்ம நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கொள்ளும் போது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம விடுபட்டலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் கடுமையான உணவு முறைகளை, பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். அதையும் நீங்கள் சரியாக பண்ணணும். அதனோட சேர்த்து நீங்கள் நிலவேம்பு கஷாயத்தை அருந்தும் போதும் சர்க்கரையினுடைய அளவு உங்களுடைய ரத்தத்தில் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். விரைவில் அந்த சுகர் ப்ராப்ளம் நீங்கள் விடுபடலாம். சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் முன்னாடியே நினைச்சீங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே நீங்கள் நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துக்கொள்ளலாம். நிலவேம்பு கஷாயம் அருந்தணும் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்கிருமிகள் அழிக்கப்படும். இதனுடைய விளைவாக வாயு தொல்லை, வயிற்று உபசம், செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். ஸோ செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். அதனால் உங்களுக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும். நிலவேம்பு கஷாயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால செரிமானம் எப்போதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, அஜீரணம் என செரிமானம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு
உங்களுக்கு இருக்காது. ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தொற்றுகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் நிலவேம்பு கஷாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சாலிசிலிக் அமிலம் உங்களுக்கு கிடைக்கும் போது அது உங்களுடைய ரத்தத்தில் ஊடுருவி தொற்றுகளை வந்து சரி பண்ணிடும். ஸோ என்னதான் கசப்பான சுவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நிலவேம்பு கஷாயம் இருந்தாலும் எப்படியாவது இதை எடுத்துக்கொள்ள பாருங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.